மிசி எனப்படும் மலேசிய இந்தியர் திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் ஆக்டிங் இன் ஃபில்ம் புரோகிராம் திட்டமும் ஒன்றாகும். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காப்பின் மூலம் பல்வேறு தொழில்துறைகளில் மிசி 6000க்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு பயிற்சிகளை வழங்குகிறது. அந்த வகையில் இந்த ஆக்டிங் ஃபார் ஃபில்ம் ஒர்க் ஷாப் ஒரு வார திரைப்பட நடிப்பு பட்டறையானது பங்கேற்பாளர்களுக்கு திரைப்பட நடிப்பின் அத்தியாவசிய நுட்பங்களை பயிற்றுவிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு தீவிரமான நடைமுறை நிகழ்ச்சியாகும். இந்த பயிற்சி பட்டறை திரைப்பட நடிப்பு மற்றும் காட்சி ஆய்வு என 2 முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்தியது. இவை இரண்டும் பங்கேற்பாளர்களுக்கு காட்சிகளை படமாக்குவதில் நடைமுறை கேமரா அனுபவத்தையும் வழங்கின. குறுகிய காலத்தில் ஏராளமான உள்ளடக்கத்தை வழங்க வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டம் திரைப்படத்திற்கான நடிப்பு கலை மற்றும் ஒழுக்கத்தில் முழுமையாக ஒன்றித்து போவதற்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பையும் வழங்கியது. இதனிடையே இந்த ஒரு வார கால பயிற்சி முடிந்து நேற்று சைபஜயா பல்கலைக்கழகத்தில் இதன் நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிறைவு விழாவில் இந்தியாவிலிருந்து பிரபல நடிகை கௌதமி சிறப்பு வருகை புரிந்து பங்கேற்பாளர்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்ததோடு சினிமா அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். ஐ எம் கான்ஃபிடென்ட் நவ் பிகாஸ் தே நோ என்ன தேடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி அவங்களே சொன்னாங்க, என்ன எப்படி பண்ணுறது, என்ன கற்றுக்கிறது, என்ன எதிர்பார்க்குறதுன்னு தெரியல. எங்களுக்கு நடிப்பை பற்றி கற்றுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருந்தது, அவ்வளோதான். ஆனால் அது என்னன்னே எங்களுக்கு தெரியல. பட் நவ் ஐ எம் கான்ஃபிடென்ட் தட் அவங்க என்ன தேடி போகணுங்கிறது அவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் இந்த 25 பேர்கிட்டயே இவ்வளோ பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடிஞ்சது. அவங்க லைஃபே ஒரு புது திசைக்கு திரும்பி இருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன முயற்சியில் எவ்வளோ ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை பெரிய அளவில் பண்ணி இந்த யூனிவர்சிட்டி கண்டிப்பாக இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெகுலர் பேசிஸில் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. நான் த்ரூ அவுட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்கில்லு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ஒரு திறமை வேணும், எப்படி பேசுகிறது, எப்படி யோசிக்கிறது, சைக்காலஜி ஆஃப் பீயிங், ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்குள்ள சைக்காலஜி என்ன, நம்மளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது திரும்ப 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 நான் சொல்லி வலியுறுத்துகிற ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கான லேர்னிங் இதெல்லாம். ஸோ நீங்கள் நாளைக்கு எந்த துறைக்கு போனாலும், எந்த கனவை நீங்கள் தேடி போனாலும், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு பயன்படும். இந்த ஸ்கில் செட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ட்ரைனிங் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் கதைகள் நிறைய நீங்கள் படிச்சிருக்கலாம், கதை எழுதணுங்கிற ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் எப்படி எழுதணுங்கிறது அந்த கிராஃப்ட் ஆஃப் ரைட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ நல்லா நீங்கள் அந்த பயிற்சி எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா உங்களால் எழுத முடியும். ஸோ மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தை, ஒரு கதை, உங்கள் மனசில் பதிஞ்சு இருக்கிற ஒரு கதையை நீங்கள் வெளிப்படுத்தணுன்னா யூ நீட் டு லேர்ன் தி கிராஃப்ட் ஆஃப் தட். சைபஜயா பல்கலைக்கழக வேந்தர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா, இணை வேந்தர் தான் ஸ்ரீ டாக்டர் பாலன், பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரி டாக்டர் விக்னேஸ்வரன் ஆகியோருடன் உள்ளூர் பிரபலங்களான நடிகரும் தயாரிப்பாளருமான டெனிஸ், நடிகை சங்கீதா, இயக்குனர் விமலா பெருமாள் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். ஒரு வாரம் கற்றுக்கொண்டதை பங்கேற்பாளர்கள் பிரமுகர்கள் முன்னிலையில் படைப்பாகவும் வெளிப்படுத்தினர். நடத்தின நம்மளோட ஆக்டிங் கோர்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு நம்ம விமலா மேம் அண்ட் டெனிஷ் சார்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம கௌதமி மேம் இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயத்த நாங்கள் புதுசாகவும் கற்றுக்கிட்டோம். நானும் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எல்லோரும் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பார்த்து இவ்வளோ ஆதரவு கொடுத்துருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட இந்த சப்போர்ட்டிவ்க்கும் அப்புறம் மக்களாகிய நீங்களும் சப்போர்ட்டிவ் கொடுத்ததுக்கும், அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வளர்ந்து வர கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடாமல் இன்னும் நிறைய கஸ்டிங் வச்சு புது ஆர்டிஸ்ட் வர்றவங்களுக்கு நல்ல ஒரு பாதையும் நல்ல ஒரு வழியும் அமைச்சு கொடுப்பீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். பெரிய நன்றி மிசி யூனிவர்சிட்டி சைபஜயாவுக்கு. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சிச்சு. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபுல் டைம் ஆக்டராக 1 வருஷமாக ஆச்சு. இந்த ப்ரோக்ராம் இந்தியன்ஸுக்கு ரொம்ப 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 உதவியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒர்க் ஷாப் மிஸ்டர் டெனிஸ் அண்ட் டாக்டர் விமலா, சங்கீதா அண்ட் ஆல்சோ கௌதமி ஆக்ட்ரஸ் மேடம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கைட் பண்ணாங்க. ஆக்டிங் ஸ்கில்ஸ், ஆல் த மெத்தட்ஸ், ப்ராக்டிக்கல். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒன்று மலேசியாவில் நடத்தணும், ஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ்க்காக. நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கேற்பாளர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது.